7000 வந்து up to 90,000 வரைக்கும் இருக்கு. 30 to 40 வேரியன்ட் லேப்டாப்ஸ் இருக்கும். 8990 இருக்கும், 9000 இருக்கும், 10000 இருக்கும். காம்பாக்டா இருக்கும் உங்களுக்கு. டச் இருக்கு, நான் டச் இருக்கு. குவாலிட்டியும் நல்லா இருக்கும். 360 இது ரொட்டேட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். சாம்பிள் நம்பர் நிறைய மாடல்ஸ் இருக்கு. எடிட்டிங்க்குலாம் யூஸ் ஆகுமா? அது இந்த மேக் ஸ்மூத்தா இருக்கும். ஸ்டார்டிங் வந்து i3 ல இருந்து நம்ம கிட்ட இருக்கு. இந்த மவுஸ் வந்து ஜஸ்ட் 150 தான் வித் 1 இயர் வாரண்டியோட. இது ஜஸ்ட் 300 வரும், 1 இயர் வாரண்டியோட வரும். இந்தியாவோட ஹெச்பியோட ஸ்பேர் பார்ட் அபிஷியல் டீலர் நம்ம தான். நம்ம ஸ்டோர்ல எங்க போய் விசிட் பண்ணாலும் சர்வீஸ் பண்ணி விட்டுருவோம். இது வந்து வித்தின் 6 hours நம்ம ரெடி பண்ணி விட்டுருவோம். சூஸ் எனி 2. VS Ultimate, VS Ultimate, VS Ultimate, VS Ultimate. ஹலோ பிஎஸ் அல்டிமேட் மக்களே. ஹாய் சார். வணக்கம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரிங்க சார், நம்ம லேப்டாப் ஸ்டோர் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ புதுசா பார்க்குற ஆடியன்ஸுக்கு சொல்லிடுங்க சார். நம்ம பிராண்ட் வந்து லேப்டாப் ஸ்டோர். ஓகே, 18 இயர்ஸா நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். ஓகே, 18 இயர்ஸா நம்ம சக்சஸ்ஃபுல்லா சென்னை மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியாவை நம்ம சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா பெங்களூர், புனே, சென்னை, ஹைதராபாத், மும்பை அண்ட் இன்னொரு பிரான்ச் வந்து கொல்கட்டால ஓப்பன் பண்ணிருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா 32 பிரான்ச்சஸ் இருக்கு நம்மளுக்கு. சென்னையில 7 பிரான்ச் இருக்கு. அடையார், அண்ணா நகர், டி நகர், வேளச்சேரி, துறைப்பாக்கம், தாம்பரம். இப்போ நம்ம இருக்குது சென்னையில துறைப்பாக்கம் பிரான்ச். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா ஷோரூம் இருக்கும். துறைப்பாக்கம் மகேந்திரா ஷோரூம் இருக்கும். அதுக்கு நியர்பை இருக்கும். இல்ல இன்னும் ஈஸியா தெரியணும்னா கீதா மோட்டர் இருக்கும். துறைப்பாக்கம் கீதா மோட்டர் இருக்கும். கீதா மோட்டர் வந்து 100 மீட்டர்ஸ் வாக்கபிள் தான் நம்ம ஷோரூம். இதுலயும் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. நம்ம பர்சனல் கைட் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே சார், சூப்பர் சார். சரிங்க சார், இப்போ வந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட் எல்லாமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சர்வீஸ் என்னென்ன கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல் மேஜர் பிராண்ட்ஸ் எல்லாமே நம்ம சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ நம்ம வந்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ் பார்க்க போறோம். ஓகே. நியூ லேப்டாப் சேல்ஸ் பார்க்க போறோம். ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப் சேல்ஸ் பார்க்க போறோம். தென் ரெண்டல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 4 டிபார்ட்மெண்ட்லயும் நம்ம மேஜரா ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ எதிர்பார்க்கறது ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப்ஸ் தான் பார்க்கறாங்க. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். ஓகே. தென் ஒன் பை ஒன்னா போவோம் நம்ம. சரிங்க சார், இப்போ ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப் சொல்லிட்டீங்க. இந்த செக்மெண்ட்ல வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் டு எவ்வளவு சார் மேக்ஸிமம் இருக்கும்? இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ரீஃபர்பிஷ்ட் ஸ்டார்டிங் 7000 வந்து up to 90,000 வரைக்கும் இருக்கு நம்ம. ஓகே, ஓகே சார். இது நம்ம ஒரு வேரியண்டா நம்ம பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40 வேரியன்ட் லேப்டாப்ஸ் இருக்கும். ஓகே. நான் ஒன் பை ஒன்னா காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோல எவ்வளவு மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு கவர் பண்ணி நான் சொல்றேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது பாத்தீங்கன்னா பேசிக் மாடல். இந்த லேப்டாப் வந்து 6990 i3 ஃபர்ஸ்ட் ஜென் 4GB RAM 500GB ஹார்ட் டிஸ்க் கூட இருக்கும். இது யார் யூஸ் பண்ணலாம்னா ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ். இப்பதான் நம்ம வந்து லேப்டாப் முதல்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த லேப்டாப் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அவங்களுக்கு போய் நம்ம 30,000 40,000 லேப்டாப் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பேசிக் மாடல் வாங்கி கொடுத்தா அவங்க 2-3 இயர்ஸ் அவங்க லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் இதுக்கெல்லாம் இருக்கும். இது வைஃபை ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். இது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். 6990 பாத்தீங்க அப்படின்னா யூடியூப், அந்த ஆன்லைன் மீட்டிங், அந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயத்துக்கு வந்து இது யூஸ் பண்ணி ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்கா. ஓகே சார். அவங்களுக்கு இது இந்த மாடல் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அவங்களுக்கு. இந்த ஸ்பெக்லயே பாத்தீங்கன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 7 வேரியன்ட் இருக்கும். ஓகே சார். இதுலயே பாத்தீங்கன்னா அடுத்து வந்து 8990 இருக்கும், 9000 இருக்கும், 10,000 இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வேரியன்ட் இருக்கும் நம்மளுக்கு. இது எல்லாமே வந்து இப்ப பேசிக் வேரியன்ட். இது பேசிக் வேரியன்ட். இப்போ நம்ம ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாக்குறோம். இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். லேர்ன் பண்ண போறேன். இப்போ நான் லேர்ன் பண்ண போறேன். லேப்டாப்ஸ் நான் யூஸ் பண்ணது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் லேர்ன் பண்ண போறேன்னா கீழ இருக்க கேட்டகரிஸ்ல நம்ம சூஸ் பண்ணலாம் ஏதாச்சும் ஒண்ணு. இப்போ நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதோட கொஞ்சம் ஹையர் வேரியன்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு காலேஜ் ஒரு ஆர்ட்ஸ் படிக்கிறோம், ஒரு BA படிக்கிறோம், பிகாம் படிக்கிறோம், அவங்க மாதிரி கேட்டகரிக்கு பார்த்தா இந்த மாடல் லேப்டாப் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா டெல் லாட்டிடியூட் 3380 i5 7th gen 8GB RAM 250 SSD ஹார்ட் டிஸ்க் வரும். இதோட பிரைஸ் பார்த்தா 17,990 வரும் இந்த மாடலுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பாக்டா இருக்கும். உங்களுக்கு 13.3 inches வரும். காலேஜ் ஃபர்ஸ்ட் கோயிங் காலேஜ் போறாங்கல்ல, காலேஜ் போறவங்க, அந்த ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க, இதுக்கெல்லாம் இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம இது லேப்டாப் பண்ணலாம் நம்ம. ஓகே, அதோட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆமா, இதோட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இதுலயே வந்து நம்ம இதோட கொஞ்சம் ஹையர் வேரியன்ட் BE படிக்கிறோம் இந்த மாதிரி கேட்டகரிஸ் பார்த்தா i5 10th gen. இந்த லேப்டாப்போட வேல்யூ பார்த்தா 30,490 வரும். 30,490 வரும். i5 10th gen 16GB RAM வரும், 250 SSD ஹார்ட் டிஸ்க் வரும், 13.3 inches ஸ்கிரீன் வரும். இது சில்வர் கலர் வரும் உங்களுக்கு. இதுல 2 வேரியன்ட் இருக்கு. ஓகே சார். டச் இருக்கு, நான் டச் இருக்கு. டச் வந்து 32,490 வரும், நான் டச் வந்து 30,490 வரும். இதுல 2 வேரியன்ட் இருக்கு. நம்மளுக்கு எது கன்வீனியன்ட்டோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஐடி பீப்புள்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். அவங்க என்ன மாதிரி கேட்பாங்கன்னா டச் ஸ்கிரீன் வித் 360 ரொட்டேட்டபிள் மாதிரி இருக்கும். அது வந்து இங்க இருக்கு. ஐடி பீப்புள்ஸ் அப்படின்னும் போது சிஸ்டம்ல வந்து நல்ல ஒரு கான்ஃபிகரேஷன். ஆமா, அவங்க கொஞ்சம் ஹை எண்ட் எதிர்பார்ப்பாங்க. இந்த லேப்டாப் மாடல் பாத்தீங்கன்னா HP EliteBook 830G7 i7 10th gen 16GB RAM 512GB SSD வரும். இது வந்து வித் டச்சோட வந்துரும் உங்களுக்கு. இதோட காஸ்ட் வந்து 42,990. இந்த லேப்டாப்போட ஒரிஜினல் பிரைஸ்னா ஆல்மோஸ்ட் 1.5 lakhs வரும். அப்பா, இதோட ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1.5 lakhs 5 lakhs வரும். இது நம்ம வாங்கணும்னா நம்ம மூணுல ஒரு பங்கு தான் அப்ப एक्चुअली நம்ம சேல் பண்றோம். ஆமா. அப்ப நியூவா வாங்குறாங்க அப்படினா அதை விட வந்து நம்ம ரீபப்ளிஷ் வரும்போது நமக்கு எவ்வளவு மணி வந்து சேவ் ஆகும். பட் இது குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இப்போ நீங்க இந்த லேப்டாப் பக்கத்துல நியூ லேப்டாப் வச்சு பார்த்தாலும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க பார்த்தா பெரிய டிஃபரன்ஸ்
இருக்காது. பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சேமா தான் இருக்கும். இதுல என்ன ரேம் இருக்கோ என்ன ஸ்பெக் இருக்கோ அதே தான் வந்து அதுலயும் இருக்கும். அதுல ஒன்றும் பெருசா வேரியன்ட் இருக்காது. இதுல இது இன்னொரு வேரியன்ட். அதே வந்து ஹை அண்ட் லேப்டாப்ல இன்னொரு வேரியன்ட். இதுல என்ன ஸ்பெஷல்னா 360 இது ரொட்டேட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். வாவ், சூப்பரா அழகா மடிச்சு இப்போ நம்ம டேப் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிராவல் பண்ணும்போதெல்லாம் அது கன்வீனியன்ட்டா இருக்கும். இது நம்ம சப்போஸ் நம்ம பிரசன்டேஷன் பண்றோம், நம்ம எங்க மீட்டிங் போறோம், செமினார் கண்டக்ட் பண்றோம், இது மாதிரி இது ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு டக்குனு நோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், நம்ம யூஸ் பண்றதுக்கும் ஆக்சஸா இருக்கும், நல்லா ஈஸியா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. இதோட ஸ்பெக் பாத்தீங்கன்னா HP EliteBook X360 1030 G7 i7 10th gen 16GB RAM 512GB SSD வரும். இதுவும் டச் ஸ்கிரீன் தான் வரும் உங்களுக்கு. ஓகே சார். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரேஞ்ச் எல்லாமே வந்து இப்போ நிறைய வீடியோ எடிட்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் இதில் பண்ண முடியுங்களா சார்? வீடியோ எடிட்டிங் வந்து இது நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நீங்க எடிட்டிங்னு போனீங்கன்னா வித் கிராபிக்ஸ் வாங்குறது உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நல்லா உங்களுக்கு யூஸ் ஸ்மூத்தா இருக்கும். இதுல அக்சஸ் பண்ணலாம். பட் கிராபிக்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். அந்த சப்போஸ் நீங்க எடிட்டிங் போறீங்க, அதுக்கு நம்மளுக்கு ஆப்பிள்ல இருக்கு, அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. அது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வேணா தனியா கான்டாக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். அதுவும் இருக்கு. மேக் இருக்கு, நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது டெல் சீரிஸ் பார்ப்போம். டெல் இது பாத்தீங்கன்னா இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா டெல் Latitude 5310 i5 10th gen 8GB RAM 250 SSD ஹார்ட் வரும். 13.3 ஸ்கிரீனோட வரும். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலர்ல வரும். உங்களுக்கு கிரே கொஞ்சம் லுக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் லுக் இருக்கும். இந்த கலர் எல்லாமே உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா நீங்க எல்லா கேட்டகரிஸ் பீப்புளும் வாங்கலாம். இப்போ நார்மல் நம்ம ஒரு மாடல் வந்து நிறைய மூவ் ஆகுதுன்னா அதுல ஒரு மாடல் இந்த மாடல். நார்மல் மூவிங் மாடல்ஸ் இருக்கு. இந்த மாடல் இது ஒரு அப்ராக்சிமேட் ஒரு நியூ பிரைஸ் வந்து 85,000 வரும். 85,000 நம்ம கிட்ட வந்து 25,990 வரும். 25. ஓகே. சோ மூணுல ஒரு பங்கு கிட்ட தான் ரேட். ஆமா, இது எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸும் வாங்கலாம். ஐடி பீப்புள்ஸும் வாங்கலாம், அவங்களுக்கும் யூசர் நல்லா இருக்கும். இது ஸ்டூடெண்ட்ஸும் வாங்கலாம், பிசினஸ் பீப்புள் இருக்காங்களா அவங்களும் வாங்கலாம். எல்லாத்துமே இது வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும் இந்த மாடல். ஓகே மக்களே, இப்போ வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன லேப்டாப் என்ன செக்மெண்ட்ல வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ உடனே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றத நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி கீழே இருக்க நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பை பண்றதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருவாங்க. சரி, ஓகே சார். இப்போ வந்து மற்ற டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நிறைய பேருக்கு ஆப்பிள் வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கும். ஸோ இப்போ ஆப்பிள் வந்து நம்ம காமிக்கிறோம். ஆமா, ஆப்பிள் நம்ம நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஓகே சார். ஆப்பிள்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் மாடல் நம்ம கிட்ட 19,990, அதாவது 20,000 வந்து இருக்கு. இதோட ஸ்பெக் பாத்தீங்கன்னா i5 5th gen 8GB RAM 120GB ஹார்ட் டிஸ்க் வரும். இப்பதான் நான் மேக் லேப்டாப் கையில தொட போறேன். நான் இது வரைக்கும் மேக் யூஸ் பண்ணது இல்ல. இப்பதான் நான் வாங்க போறேன். எப்படி நீ யூஸ் பண்ணி பார்க்கணும்னா அவங்க இதை வாங்கலாம். இதை வாங்கி ட்ரெயின் பண்றதுக்கும் அவங்க யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் இந்த மாடல். இதான் ஃபர்ஸ்ட் மேக் வாங்க போறேன்னா உங்களுக்கு இந்த மாடல் நல்லா இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இதை அவங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். மேக்னு போயிட்டா உங்களுக்கு அப் டு 3 lakhs வரைக்கும் இருக்கு. ஆனா அதே 3 lakhs லேப்டாப் நம்ம 60,000 65,000 நமக்கு கிடைக்கும். அது i7 9th gen, ஃபார் எக்ஸாம்பிள் i5 10th gen, இந்த மாதிரிலாம் இருக்கு. நிறைய வேரியன்ட் இருக்கு. அதுல ஒரு வேரியன்ட் பார்க்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்க்கலாம். நம்ம இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MacBook Pro A2141 i7 9th gen 16GB RAM 512GB ஹார்ட் டிஸ்க் வரும். 16 inch ஸ்கிரீன் வரும். 16 inch ஸ்கிரீன். இப்போ நீங்க கேட்டீங்க தெரியுமா எடிட்டிங்க்குலாம் யூஸ் ஆகுமா? அது இந்த மேக் ஸ்மூத்தா இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுல இருக்கக்கூடிய அந்த ஆமா, இது நம்ம எடிட்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2-3 வேரியன்ட் இல்ல, ஆல்மோஸ்ட் நம்ம மேக்ல 10 வேரியன்ட் இருக்கு. ஓகே, அப்ப இந்த வீடியோல எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண டைம் பத்தாதனால ஒரு 2 மாடல் மட்டும் சொல்லிருக்கேன். சாம்பிள் நீங்க ஸ்டோரை விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. நம்ம சார் சொன்ன மாதிரி வந்து டைரக்டா விசிட் பண்ணும்போது நிறையவே பாத்துக்கலாம் மக்களே. ஓகே சார். இப்போ அடுத்து என்ன செக்மெண்ட் பார்க்க போறோம் சார்? நம்ம இது வரைக்கும் ரீஃபர்பிஷ்டா பார்த்துட்டோம். ஓகே சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நியூ லேப்டாப்ஸ் பார்ப்போம். நியூ லேப்டாப்ஸ் கூட நம்ம ஸ்டார்டிங் வந்து i3 ல இருந்து நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, i3 i5 இதுல Ryzen 3 Ryzen 5 Ryzen 7 நிறைய வேரியன்ட் இருக்கு. ஓகே, i3 எல்லாம் பார்த்தா ஸ்டார்டிங் வந்து 35,000 ல இருக்கு. நான் சொல்றது நியூ லேப்டாப். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து ரீபப்ளிஷ். ஆமா சார். இப்போ பார்க்கறது நியூ ஒன்னு. இதுக்குனா வித் 1 year வாரண்டியோட வந்து பிராண்ட் வாரண்டியோட வந்துரும். ஓகே, ரீபப்ளிஷ் நம்ம வாரண்டி வரும், லேப்டாப்ஸ் வாரண்டி வரும். இதுக்கு வந்து பிராண்ட் வாரண்டி வரும். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு i3 வந்து 35,000 ல இருக்கும். இப்போ i5 போறதா 48,000 இந்த மாதிரி வரும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் ரீபப்ளிஷ் பார்த்தோம், தென் நியூ லேப்டாப்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபுல் அசரிஸ் பார்க்க போறோம். ஓகே சார். அசரிஸ் மீன்ஸ் இது வந்துரும் உங்களுக்கு டெஸ்க்டாப் கீபோர்ட்ஸ் வந்துரும், ஹெட்ஃபோன்ஸ் வந்துரும், இதெல்லாம் கிளீனிங் கிட் வரும், HDMI கேபிள் வரும், வயர்லெஸ் மவுஸ் வரும், தென் வயர்டு மவுஸ், USB கேபிள், அப்புறம் மவுஸ் பேடு, இந்த மாதிரி எல்லா அசரிஸுமே நம்ம கிட்ட கிடைக்கும். இது மட்டும் இல்லாம பிரிண்டருக்கான அசரிஸும் நம்ம கிட்ட கிடைக்கும். ஓகே, பிரிண்டருக்கான கேட்ரிட்ஜஸ் இது கிடைக்கும். ஹெட்ஃபோன்ஸ், மொபைல் ஹெட்ஃபோன்ஸ் கிடைக்கும். பென் டிரைவ்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. அப்புறம் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருக்கு, பவர் பேங்க் இருக்கு. எல்லா சீரிஸுமே நம்ம கிட்ட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மவுஸ்னா என்ன பிரைஸ்க்கு வாங்குவீங்க? நான் வந்து டெல்ல பிராண்டட் சார் பாப்போம். ஒரு 350 ரூபாய் இல்ல 400 ரூபாய் 500 அந்த ரேஞ்ச்ல வாங்குவீங்க. இந்த மவுஸ் வந்து ஜஸ்ட் 150 தான் வித் 1 year வாரண்டியோட. என்ன சார் சொல்றீங்க? வெறும் 150 ரூபாய். 150 ரூபாய் ஜஸ்ட் 1 year வாரண்டியோட. அது 1 year வாரண்டியோட வித் 1 year வாரண்டியோட வரும். அதுல வந்து கீபோர்டு, டெஸ்க்டாப் கீபோர்ட்ஸ்லாம் என்ன பிரைஸ் கிடைக்கும்? நான் ஒரு 800 ரூபாய் 700 ரூபாய் அந்த ரேஞ்ச்ல வாங்குவேன். இது ஜஸ்ட் 300 வரும், 1 year வாரண்டியோட வரும். வெறும் 300 ரூபாய்க்கு. ஆமா. ஓகே, வாரண்டி 1 year கொடுத்துறீங்க. அப் டு நம்மட்ட 1500 2000 வரைக்கும் இருக்கு. ஸ்டார்டிங் சொல்றேன். ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து நம்மட்ட
கம்ஃபர்ட்டா இந்த ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஓகே, அப்ப நம்ம கிட்ட என்ன பட்ஜெட் இருக்கோ அந்த பட்ஜெட்டுக்கு வாங்கி அந்த பிரைஸுக்கு நம்ம வந்து நம்ம பிரைஸ் நம்ம கிட்ட இருக்கும், நம்ம மாடல்ஸ் இருக்கும், நம்ம சஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ல போற பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்தியாவோட ஹெச்பியோட ஸ்பேர் பார்ட் அஃபிஷியல் டீலர் நம்ம தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மும்பையில் இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்பேர் வேணும், ஹெச்பியோட பேட்டரி வேணும், ஹெச்பியோட பேனல் வேணும், சம்திங் ஏதோ வேணும்னா கூட அவங்க நம்ம கிட்ட தான் ஆர்டர் பண்ணணும். நான் சொல்றது ஒரிஜினல் சொல்றேன். இது வந்து அஃபிஷியல் ஹெச்பியோட வெப்சைட். நீங்க போய் பாத்தீங்கன்னா part.hp.com போட்டு சைட்ல போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்துடும் ஹெச்பியோட பார்ட்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து அஃபிஷியல் டீலர்ஸ்னு. இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்திரேலியாவில் இவங்க, ஒரு கண்ட்ரி பங்களாதேஷுக்கு இவங்க, இப்படியே ஒரு கண்ட்ரியா இருக்கும், பூட்டான் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியா இருக்கும், சைனா இந்த மாதிரி எக்ஸாம்பிள், ஹாங்காங். இப்போ இந்தியான்னு நீங்க பாத்தீங்கன்னா லேப்டாப் ஸ்டோர் அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்கும், லேப்டாப் ஸ்டோர். ஸோ ஹெச்பியோட அஃபிஷியல் பார்ட்னர் இந்தியாவில் நம்ம தான். நியூ லேப்டாப் காமிச்சாச்சு, ரீஃபர்பிஷ் காமிச்சிட்டிங்க. நான் எனக்கு சர்வீஸ் சார் நான் வாங்கிட்டேன், எனக்கு ஏதாவது இஷ்யூ அப்படின்னாக்கா நான் எங்கே சார் பார்க்கணும்? அதுக்கான சர்வீஸ் நம்ம பண்ணி தருங்களா? சேல்ஸ் மட்டும் இல்லை, ஓகே, மேஜர் ஸ்ட்ரென்த் சர்வீஸ் தான். ஸோ நம்ம சர்வீஸும் நம்ம இப்போ நம்ம லேப்டாப் வாங்கிருக்கீங்க ரீஃபர்பிஷ்னா நம்ம இங்கே சர்வீஸ் பண்ணிக்கலாம். இங்கே மட்டும் இல்லை, பேன் இந்தியா இந்த ஸ்டோரில் நம்ம ஸ்டோரில் எங்கே போய் விசிட் பண்ணாலும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, நம்ம லேப்டாப் ஸ்டோரில் எங்கே வாங்கினாலும் இருந்தாலுமே நம்ம இருக்கக்கூடிய எந்த பிரான்ச் நீங்க ஆமா இப்போ நீங்க சென்னையில் வாங்கிட்டீங்க, பெங்களூர்ல போயிருக்கீங்க, அங்கே இஷ்யூனா பெங்களூர்ல சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே, சூப்பர் சார். சர்வீஸையும் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஓகே சார். இப்போ வந்து என்ன நம்ம சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார்? நம்ம சர்வீஸ் வந்து லேப்டாப்ல ஆல் டைப் ஆஃப் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் வரும், ஓகே, ஹார்ட்வேர் ப்ராப்ளம் வரும். இப்போ சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் பார்த்தா வித்தின் ஒன் டே கூட இல்லை, 3 hours சால்வ் பண்ணிடலாம். ஓகே சார். இப்போ ஓஎஸ் கரெக்டாக இருக்கு, இந்த மாதிரி இஷ்யூஸ்னா ஏதாச்சும் எம்எஸ் ஆஃபீஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் வித்தின் 2 to 3 hours சரி பண்ணிடலாம். ஓகே. இன் கேஸ் வந்து ஹார்ட்வேர் ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட்வேர் கீபோர்டு இருக்கால, இப்போ இன்னைக்கு மார்னிங் கூட லேப்டாப் வந்துச்சு. ஓகே. இது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இது இன்ச்சஸ் வருது, இதை உடச்சி எடுத்துருக்காங்க. இது டச் ஸ்க்ரீனோட வரும், டச் ஸ்க்ரீனோட உடச்சி எடுத்துருக்காங்க. இது வந்து வித்தின் 6 hours நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். வெறும் 6 hours? 6 hours இது ரீஒர்க் பண்ணி இப்போ உடஞ்சிருக்குல்ல, இதை ரீஒர்க் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஓகே. இது டச் ஸ்க்ரீனு கஸ்டமர் உடச்சி கொண்டாந்துருக்காங்க, இது வித்தின் 6 hours நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது இதே மாதிரி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஆன் ஆகல, டெட்னு வருவாங்க, அதுக்கு டயக்னைஸ் பண்ண 3 hours ஆகும். 3 hours நம்ம டயக்னைஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சொல்லிடலாம். இப்போ அதுக்கு ஸ்பேர் இருந்துச்சுன்னா வித்தின் டே பண்ணி கொடுத்துடலாம். இல்ல ஸ்பேர் இல்லைன்னா ஒரு 1 or 2 days எக்ஸ்ட்ரா ஆகும். அது நம்ம கஸ்டமர் நம்ம கமிட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ டிஸ்பிளே போயிடுச்சு என்னுடைய லேப்டாப்புக்கு அப்படின்னா அந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாம் எத்தனை நாள் சர்வீஸ் ஸ்பேரும் இருக்கு நம்ம கிட்ட, அந்த மாதிரி இருக்குன்னா எத்தனை நாள்ல பண்ணி கொடுப்பீங்க? டிஸ்பிளே எல்லாம் வித்தின் half an hourல முடிச்சு கொடுத்துருவாங்க. half an hourல அது ரெடியாவே இருக்கும். நம்ம ஸ்டாக் வந்து டிஸ்பிளே எல்லாம் ரெடியாவே இருக்கும் நம்ம கிட்ட. மோஸ்ட்லி ஆல் அசரிஸ் நம்ம ரெடியா இருக்கும். இதுதான் டிஸ்பிளேஸ்லாம் வரும். ஓகே. ஆல் அசரிஸ் நம்ம ரெடியாவே இருக்கும். டிஸ்பிளே எல்லாம் வித்தின் half an hour மேக்ஸிமம் 1 hourல முடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே சார். இப்போ அந்த டெட் லேப்டாப் ஆன் ஆகல இந்த மாதிரி கேஸ் செக் பண்ணிட்டு இருக்காருல்ல, இதான் நீங்க அந்த கேஸ் தான். ஓகே. இப்போ டயக்னைஸ் பண்றது வந்து லேப்டாப் வந்து ஆன் ஆகல, டெட் கண்டிஷன். ஓகே. இந்த இந்த மாதிரி கேசஸ்க்கு 3 hours நம்ம வந்து டயக்னைஸ் பண்ணி சொல்லிடுவோம். ஓகே சார். இன் கேஸ் ஸ்பேர் ரெடியா இருந்தா வித்தின் டே நம்ம கொடுத்துடலாம். ஸ்பேர் இல்லாத நேரத்துல நம்ம வந்து ஒரு 1 or 2 days டைம் வாங்கி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். சோ என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி என்ன டைம்ன்றது கொஞ்சம் டிஃபரண்ட் ஆகும். ஆமா, அந்த ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியும் ஆல்மோஸ்ட் 70% வித்தின் தி சேம் டே பண்ணிடுவோம். சேம் டே. ஆமா. இன் கேஸ் ஸ்பேர் அவைலபிள் இல்ல, ஸ்பேர் நாட் அவைலபிள்னா அது ரெடி பண்றது 1 or 2 days ஆகும். ஓகே. அது நம்ம கஸ்டமர் அப்டேட் பண்ணிடுவோம். நம்ம அப்டேட் பண்ணி சார் 2 days ஆகும் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் கஸ்டமர்ட்ட. ஓகே சார், சூப்பர். மத்த ஷாப்லயே வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஷாப்ல இருந்து ஒரு மீடியம் பெரிய சைஸ்ல இருந்து எல்லாருமே நிறைய ஆஃபர் டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க கஸ்டமர். அந்த கஸ்டமர் இப்ப நமக்கு கஸ்டமரா மாற போறாங்க. அப்படி வரக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன ஆஃபர் பண்ண போறீங்க? நார்மலாவே நம்ம கொடுக்குற பிரைசிங்லயே ஆஃபர்ஸ் இருக்கும். ஓகே. நீங்க கேட்டதுனால நம்மளும் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேப்டாப் வாங்குனீங்கன்னா ஏதாவது 2 அசரிஸ் கொடுப்போம். ஓகே சார். பேக் வந்துடும், ஒரு வயர்லெஸ் மவுஸ் கொடுப்போம். இல்ல கஸ்டமர் வந்து எனக்கு மவுஸ் வேணாம் பென்ட்ரைவ் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. எனி 2 நம்ம பிக் பண்ண சொல்லுவோம். ஓகே சார். இப்போ உங்களுக்காக இங்க இருக்க 6 பொருள்ல சூஸ் எனி 2. அது எதுனா உங்க கஸ்டமர் வந்து கிளினிக் கிட்ட எடுத்துக்கலாம், ஹெட்போன் எடுத்துக்கலாம், மவுஸ் எடுத்துக்கலாம், பவுச் எடுத்துக்கலாம், ஆன்டிவைரஸ் எடுத்துக்கலாம், பென்ட்ரைவ் எடுத்துக்கலாம். இங்க இருக்க ஐட்டம்ல ஏதாவது 2 ஐட்டம் வந்து நீங்க நார்மலா அது உங்க இஷ்டம் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்க சேனல்ல பார்த்துட்டு வரேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துரும். ஓகே, சூப்பர் மக்களே. நம்ம விஎஸ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம வீடியோ வந்து நான் பார்த்துருக்கேன்றதை மட்டும் காமிச்சிட்டு நீங்க வந்து இப்போ இங்க இருக்கிறதுல 2 ஐட்டம் மட்டும் நார்மலா வந்து வாங்கினீங்கன்னா, ஆனா நம்ம சேனலோட பேரை சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு ஐட்டம் சேர்த்து எடுத்துக்கலாம். வீடியோவில் ஒன்று மற்றதுல ஒன்றுன்ற மாதிரி மற்றவங்க பண்ணுவாங்க, ஆனா நம்மளது அப்படி இருக்காது. வீடியோ நீங்க இந்த சேனலை பார்த்து காமிச்சா மட்டும் போதும். +1 அதுவும் நீங்களே சூஸ் எனி 3 உங்களோட இதுதான். ஓகே, அப்ப இங்க இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்ல எனி 3 வந்து நீங்க தாராளமா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனல் பார்த்தேன் அப்படின்றத மறக்காம சொல்லி உங்களுக்கான ஆஃபரை வாங்கிட்டு போயிடுங்க மக்களே. சரிங்க சார், இப்போ எல்லாம் ஓகே. பட் நான் சப்போஸ் நான் ஊர்ல இருந்து சென்னைக்கு வரேன், இல்லை நான் வேற பிளேஸ்ல இருக்கேன், எனக்கு ரெண்டல்ல வேணுங்க. எனக்கு ஒரு 2 days மட்டும் யூஸ் பண்ண போறேன், ஒரு 5 days மட்டும் யூஸ் பண்ண கிளம்பணும் அப்படின்ற மாதிரி லேப்டாப் வந்து
ரெண்டல் எடுக்கணும்னா அதுக்கான டீடைல்ஸ் சொல்லுங்க. அதுக்கும் நம்மகிட்ட ஆப்ஷன் இருக்கு. பர் மந்த் நம்ம ரெண்டலுக்கு வந்து 1800 கொடுக்குறோம். ஓகே ஓகே. பர் மந்த். எனக்கு பர் மந்த் தேவையில்லைங்க, நீங்க சொன்ன மாதிரி 2 days போதும், எனக்கு 1 week போதுன்னா பர் டே 90 rupees. பர் டே வந்து எவ்வளவு? 90 rupees. 90 rupees. 90 பர் டே rupees. 90 rupees. 90 rupees கொடுக்கலாம். இப்போ நீ 2 நாள் தான் போதுன்னா 180 rupees உங்களுக்கு சார்ஜ் ஆகும் 2 days. ஓகே மக்களே, இது வரைக்கும் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே 1 by 1 சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இதுக்கு மேல் கொண்டு டவுட் இருக்குன்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து வேற ஏதாவது டவுட்னா கிளியர் பண்ணிக்கலாம். பை பண்றதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருவாங்க. அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கும். ஓகே, வீடியோட ஸ்டார்டிங்லேயுமே அட்ரஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு இதுக்கு மேல டவுட்ஸ் இருக்குன்னு தாராளமாக கால் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஓகே சார், இது வரைக்கும் வீடியோவில் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்து கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்க என்ன ஆடியன்ஸுக்கு சொல்ல விரும்புறீங்க? நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னது தான் 18 years இந்த ஃபீல்டில் இருக்கும். நாங்கள் அந்த 18 years நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க காரணம் நீங்கள் தான், அதாவது கஸ்டமர்ஸ் தான். உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஆல்மோஸ்ட் எவ்வளோ தடவை உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணி அனுப்புவோம். ஓகே மக்களே, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் வந்து பயனடையட்டும். ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய தமிழ். தேங்க்யூ.